அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டைப்பயிறு கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்புங்க. இது ஒரு புளிக்குழம்பு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், ஒயிட் ரைஸ், களி இந்த மாதிரி எல்லாத்தோடையும் இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் கண்டிப்பாக எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 25 சின்ன வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா நிறமாகட்டும். இதில் 3 தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லாவே வதக்கி விட்ருங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இதில் தட்டைப்பயிர் கேஸுன்றதுனால இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அதையும் இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் திருவுண தேங்காய் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்ருங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணுங்கள். அப்போ தான் தக்காளி நல்லா குழஞ்சி வரும். தக்காளி குழஞ்சி வந்தால் தான் குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்ஸர் ஜாரில் மாற்றிட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதையும் ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் கட் பண்ணி சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுமே 200 கிராம் கத்திரிக்காயை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். ஒரே ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஆயிலில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலா நம்ம சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நம்ம வேக வச்ச 100 கிராம் தட்டைப்பயிறு இதில் சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு காய்ங்க வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். காய் நல்லா வெந்துருச்சு. மசாலா ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அது இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் 2 கப் தண்ணி இதில் சேர்த்துருங்க. திக்காக வேண்டாம், ஒரு 1/2 கப் சேர்த்துங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் கலந்துருக்கிறேன் இன்றைக்கி. அதை நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். நன்றி, வணக்கம்.